பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. அதற்கு காரணம் தந்தை பெரியார். அதனாலதான் அவருடைய ஹீரோ அப்படின்னு சொல்லுது. அதை தான் ஸ்கூல் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்துல 2 பேர் சாதியை சொல்லி திட்டிக் கொள்கின்றார். அதற்கப்புறம் ஒரு பையன் அருவாள் எடுத்துக்கிட்டு இன்னொரு பையனுடைய வீட்டிற்கு வெட்ட போறான். அந்த பையனை வெட்டுறான். பையனுடைய தங்கச்சி தடுக்க வர்றாங்க, தங்கச்சியை வெட்டுறாங்க. 2 பேரும் மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பையன் தங்கச்சியினுடைய தாத்தா வெளியே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி மாரடைப்புல அவரு காலமாகிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. 1967 இருந்து திமுக ஆட்சியில் இருக்கு. ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தமிழகத்தில் இன்னைக்கு ஜாதிகளை வளர்த்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஜாதி அரசியலை செய்து ஜாதிகளை தூண்டிவிட்டு கலவரம் செய்து இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு காலையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்குநேரியில அரசு மருத்துவமனையில போய் அந்த 2 குழந்தைகளை பார்த்துட்டு வந்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று. ஆனா திமுக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லும், நீங்க இந்த ஜாதி கட்சிகள், ஜாதியை வளர்ப்பது நீங்கள், அரசு பள்ளியிலே ஜாதியை வைத்து கலவரம் நடக்கிறது. இந்தியாவில் எந்த அரசு பள்ளியிலுமே நடந்ததாக நாம் பார்த்தது கிடையாது. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் அருவாள் எடுத்துட்டு போய் வீட்டுல பூந்து வெட்டும் அளவுக்கு வன்மம் இருக்கிறது. சகோதர சகோதரிகள், நீ கேட்கலாம், இல்லைங்கண்ணே பள்ளிக்கூடத்தில் நடந்தது நீங்க எதுக்கு திமுக சொல்றீங்க? பொன்முடி அவர்கள் அமைச்சர் சமீபத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வர சொல்றார். ஜாதி பேரை சொல்லி மேல வாங்குறார். ஜாதி பேரை சொல்லி மேல அண்ணன் KKSSR ராமச்சந்திரன் பக்கத்து தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் முன்னாடி பட்டியலின சகோதர சகோதரி யாராச்சும் போனா சேர் கொடுக்க மாட்டார். நரிக்குறவு சமுதாய சகோதர சகோதரர்கள் செல்லும் பொழுது நிக்க வச்சு பேசி அவமானப்படுத்தினார். அண்ணன் RS பாரதி அவர்கள் சொல்றாரு, திமுகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளர், பட்டியலின மக்கள் யாராச்சும் நீதிபதி ஆனீங்கன்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்கிறார். நம்ம பிச்சை எடுக்க வந்திருக்கோமா? யாராச்சும் பட்டியலின சகோதர சகோதரிகள் யாராச்சும் நீதிபதி ஆயிருக்கீங்கன்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சையா? திராவிட இயக்கம் இல்லாமல் இருந்தால் தமிழகம் இன்னும் 10க்கு மேலே சென்றது. குறிப்பாக திமுக இல்லாமல் ஜாதிகளை வளர்த்துவிட்டு ஒரு அமைச்சருமே மேடையின் மீது நின்று கொண்டு ஜாதியை பற்றி பேசிவிட்டு தமிழகத்தில் பிஞ்சு நெஞ்சினுடைய மனதுல சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லக்கூடிய நாட்கள் ஒரு ஜாதியை சொல்லி திட்டும் அளவுக்கு வன்மத்தை வளர்த்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்.